ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி இவ்வளோ விசேஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி இருக்குங்க. ஸோ அவருடைய சிறப்புகள் தான் இந்த பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த பௌர்ணமியில் வந்து நடக்க இருக்குது, பௌர்ணமி பூஜை செய்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும், தைப்பூச திருநாளை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு தைப்பூசத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்களோடு இருக்கிறதுனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இது மாதிரியான பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாதங்களில் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. இந்த காலகட்டங்கள் வரைக்குமே அது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயந்தான். தை பிறக்குது அப்படின்னா பலருக்குமே பல்வேறு விதமான வாய்ப்புகளை தரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட தை மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தோட பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படக்கூடிய தைப்பூச திருவிழா ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்படுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரதம்னா அது வந்து தைப்பூச விரதம் தான். தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட மனதார நீங்கள் பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது அது அத்தனையுமே வந்து நிறைவேறும் அப்படின்றது தான் நம்பிக்கை. ஸோ நீங்கள் தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு மறக்காமல் வந்து விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூசம். ஸோ இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுனால எண்ணிலடங்காத நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், பிப்ரவரி முழுக்க உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு பயந்தாங்க இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்காரு. அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் பல்வேறு விதமான இன்னல்கள் ஏற்படும் அப்படின்னு எல்லாருமே பயந்து இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நீங்கள் நிறைய நன்மைகள் அடைய போகிறீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. முருகனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க முருகனை மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்லேயும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்க போகுது. அதாவது இந்த மாதம் பிறக்குது பிப்ரவரி 1ஆம் தேதி தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 6வது வீட்லேயும் 7வது வீட்லேயும் இருக்க போகிறாங்க. அதே போல் சனி பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் தான் இருக்கிறாரு. வக்ரகுரு 11வது வீட்டில் இருக்க போகிறாங்க. கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு 7வது வீட்டில் பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த கிரகநிலைகளை வச்சு ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து கவனம் கொடுத்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தகுந்த சிகிச்சைகளை அப்பப்போ எடுத்துக்கணும். அதே போல் இந்த மாதத்தில் காதல் விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காதல் வந்து புதுசாக மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அன்புக்குரியவர்களோட நீங்கள் நிறைய நேரம் வந்து செலவீடு செய்ய முடியும். ஸோ உங்களுடைய அன்புக்குரியவரை நீங்கள் திருமணம் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணமானது நடக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கையை விட்டு வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. படிப்படியாக எல்லாமே வந்து இயல்பு நிலைக்கு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த மாற்றம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். உங்கள் கையை விட்டு எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் கெட்டமாக இறுக்கி பிடிச்சிக்கணும்.
ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படின்றது ஒரு பக்கம் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்களை எல்லாத்தையும் தாண்டி போராட வைக்கும். ஸோ நீங்கள் போராட்டத்திலேயே வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். எதுக்கும் வந்து பயப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சரி பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒரு சில காலங்கள் தான். அதுக்கப்புறம் கிரகநிலைகள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். நிதிநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து வைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு துன்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். துன்பத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா வருமானம் வரத்துக்கான வழிகளும் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் எதுவும் மிச்சப்பட்டு நிற்காமல் போகலாமே தவிர, ஆனால் உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் நினைக்கல அப்படின்னா உங்கள் மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி அப்படின்றது இல்லாமலே போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, எல்லா வகையிலையுமே ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது நடக்கத்தான் செய்யும். இந்த நேர்மறையான ஒரு சில தருணங்களும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிடும், லக்கு தான். என்ன தப்பு நடக்கிற மாதிரி இருந்தாலும், என்ன பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் உங்களை ஒதுக்கி விட்டு போயிடும். ஆனால் வரவேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு வரும்பொழுது நிறைய பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும், வேறு வழியும் கிடையாது. ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக கடினமான உழைப்பு இருக்கணும். சிம்மராசியுடைய மாணவர்கள் கல்வி பயிலக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பார்த்து நிதானமாக படிங்க. நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுடைய கவனக்குறைவால் வந்து கவனச்சிதறல் காரணமாக எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதனால் ரொம்ப வந்து கவனமாக படிக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நல்ல மாணவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா அதற்குரிய பலன் கண்டிப்பாக இருக்குது. வெற்றி பெறுவீங்க. முயற்சியே பண்ணாமல் எந்த ஒரு வெற்றியும் எதிர்பார்க்கக்கூடாது. முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய வேலை விஷயமா நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் வந்து வருவாங்க. நிறைய எதிரிகள் உருவாவாங்க. ஸோ அவங்கள எல்லாம் நீங்கள் சமாளிக்கணும். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டடியாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் சரியாக இருக்கணும். இல்லைனா அவங்க உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துடுவாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்தாய்வு செய்ய தெரியணும். சிம்மராசிக்காரங்களை யாரையும் நம்பிடாதீங்க. யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸோ யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கூட பழகக்கூடியவங்க நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து வாங்கிட்டு அவங்க அந்தாண்ட போயிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க நீங்களே வந்து பிரச்சனைகளை தேடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. எந்த விஷயத்தில் ஈடுபடாதீங்க. 4 பேரோட நிறைய விஷயங்களை வந்து பேசிக்காதீங்க. நீங்கள் நல்ல கருத்தோடையோ நல்ல மனசோடையோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே கூட அதை கேட்கக்கூடியவர்களுக்கு வேறு மாதிரி தான் போய் முடியும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான நேரங்களில் உங்களோட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவங்க உங்களுடைய நேரத்தையும் வந்து வீணடிப்பாங்க. இதனால் பிரச்சனையும் வந்துடும். உங்களுடைய நேரமும் வந்து வீணாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கூடவே இதுக்கு மன அழுத்தமும் வந்துடும். ஸோ மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிலர் உங்களுக்கு வந்து செயல்படுவாங்க. ஸோ அவங்களோட அதிகமான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் குருவினுடைய செல்வாக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொருவருக்குரிய அன்பையும் அர்ப்பணிப்பையும் வந்து அதிகரிக்க செய்வார். ஸோ இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு யார் வந்து அன்புக்குரியவங்க, யார் வந்து போலியானவர்கள் அப்படின்றத கூட வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும். ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் துணைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்க சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அப்படின்றதையும், யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருப்பாங்க, போலியாக நடிச்சிட்ருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க.
இந்த நேரம் உங்களுடைய தாயினுடைய உடல்நலத்திலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு தாயோட ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஸோ இது மாதிரியான காலகட்டங்களில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு சிம்மராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இன்னுமே அதிகமாக்கிக்கணும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கூட அதை நினைத்து கவலைப்படாத அளவுக்கு நீங்கள் தைரியத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்க முடியும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் ஒன்று, அதுவும் இந்த மாதத்தில் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உரிய நாள். சூரிய பகவான ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு நீங்கள் நீர் அர்ப்பணிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காமல் இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.